நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க இருக்கிறவையோ வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா பால் கொடுக்குறேன் ம். அப்படின்னு ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்தேன். ஆ. யாரும் வரல. வசதியே சுத்தமா இல்ல. குழந்தைக்கு சரிங்க. பால் வேணும், கொஞ்சம் ஃப்ரீயா கூட கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்தேன். அது வரல யாரும். ஆ. அப்பவே குட்டி போட்ட பாலெல்லாம் கொடுக்க கூடாது. கெட்டி கம்மியா இருக்கிற பாலா அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். பிறந்த குழந்தைக்கு கொடுக்கணும். டெலிவரி ஆச்சுன்னா இப்ப நம்ம ஒருத்தர் வந்து வாங்குவாங்க. கறவையில் இருக்குங்களா? ஆமா, எல்லாம் கறவை சேனா அதிகமா வச்சுக்க மாட்டேன். கொள்முதல் கம்மியா போடுறேன். இன்னும் கொஞ்சம் கொடுத்தேன்னா இன்னும் 20 லிட்டர் வரும் மாடு. மடி வந்து சாதுவா இருக்கணும். காம்பு கொஞ்சம் வீச்சா இருந்தா கறக்கறக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப சின்ன காம்பும் ஆகாது. அது வந்து சுரப்பு கம்மியா வரும். நரம்பு வந்து உரண்டையா கனமா இருக்கும். மாட்டோட உயிர் கொல்லியே உனிதான். பிளட்ட பூரா உறிஞ்சிரு கூட ரொம்ப வேடி தீ வந்து கேட்டா அப்புறம் கொடுத்து ஆகணும். எனக்கு இதே தான் வேணும்பாங்க. சரி நாம கூட ஒண்ணு பார்த்து வாங்கிக்கலாம் ஆசைப்படுறாங்கன்ட்டு கொடுத்துருவேன். அந்த அனுபவம் சந்தையில வந்து எல்லாரும் வாங்கி ஜெயிக்க முடியாது. உண்மையான ஒரு இது வராது. பேச்சு திறன் அது இதெல்லாம் வராது. நிறைய விஷயங்க இருக்குதுங்க. இங்க ஜனங்களுக்கு இது தெரியாது. மாடு வந்து ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த பொருள். அதை நினைக்கிறது இல்லை, தொழிலா நினைக்கிறாங்க. இது லாபத்தை எதிர்பார்க்க கூடாது மாட்டேன். நாம எப்படி பஸ்ட் சாப்பிட்றோம், வெயிலான நெகிழுக்கு போறோம், மழை வந்தா குழப்பு, அது மாதிரி எல்லாம் அதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். தெரியும் எல்லாத்துக்குமே. ஒரு நல்ல காரியத்துக்கெல்லாம் பசுதான் 3,300,000 தேவருக்கு சமம்னு இன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க. அனுபவம் இல்லாத ஆளை கூட்டிட்டு போய் வாங்கினா அது ஃபெயிலர். பேரு புகழும் தான் எப்பவும் நம்மளுக்கு நிலைக்கு. பணம் வரும் போகும். லாபம் இதுக்குதான் அதிக பால் கொடுக்கும். நிறைய பேர் இது தெரியறது இல்ல. 100 மாடு வச்சிருக்காரு ஒரே ஒருத்தர் தான். லேபர் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறாங்க. மறந்து பார்க்கணுங்கிற விஷயம் இல்ல. மடிக்குள்ள எங்க கை வச்சாலும் மாடு வந்து அமைதியா நிக்கணும். 2 ஏக்கர் குத்தகை நிலத்துல வருஷத்துக்கு 20,000. ஆமாங்க. காரமடை மிக அருகினில் இருக்கக்கூடிய கண்ணாரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஓம் சக்தி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல குத்தகை நிலத்துல வந்து ஒரு ஐயா வந்து மாடுகள் வளர்த்துட்டு இருக்காரு. எத்தனை ஆண்டுகள் அனுபவம் ஐயா உங்களுக்கு? மாடு வளர்ப்பு வந்து 40 ஆண்டு. இங்க இந்த இடத்துக்கு வந்து 15 வருஷம். ஓகே. குத்தகை இடத்துல நீங்க மாடு வளர்க்கும் இந்த தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. இது என்னங்க? தான் கொம்பே இல்லாம இருக்கு. ஆமா, இது ஒரு பிரீடு தான். கொம்பு இல்லாம அந்த ஏரியா போல கொம்பு கிடையாது மாட்டுக்கு. அப்படிங்களா? அந்த ஏரியா போல கொம்பு இருக்கா. இது எவ்வளோ ஒரு 9 மாசம் வச்சுக்கீங்களா? பால் கறக்கிற வரைக்கும் வச்சுக்கீங்க. அப்புறம் ஏதோ இன்னொரு ஈத்துக்கு ஆசைப்பட்டு வச்சாலும் வைக்கலாம். ஏதோ ஒண்ணு அதுக்கு என்னென்ன சத்து கம்மி அதை பார்த்து கொடுக்குறது. அதுதான் பிரச்சனை. அதுதான் இப்ப மாதிரி இதுக்கெல்லாம் சத்து ரொம்ப கம்மி கொடுத்துட்டு இருக்கிற கால்சி சத்து. இனிமேல் தான் பால் ஏற்ற முடியும். இதுதான் சத்து போயிட்டு இருக்குது. இதுல 8 மாடு கட்டுவேன். 8 மாடு. இதுல 8 மாடு கட்டுவேன். அதுல 4 மாடு கட்டுவேன். கட்டுக்குட்டிகள்லாம் இங்க கட்டிடுவேன். மழை வந்தா. மழை வரலன்னா இல்லை வெளியதான். மழை வந்தாத்தான் உள்ள போகும், இல்லைன்னா வெளியதான் காத்தோட்டம். அதே ஒரு கயிறுல இருந்தா பெரியா இருக்குங்க. 2 கயிறுல கட்டில அது பெரிய வேற. அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளியே காத்தோட்டம் விட்டுருக்கோம் பாருங்க. எல்லா பக்கமும் காத்தோட்டம். அடியில ஓலை, மேல தகரம். ஆடு இப்ப 3 ஈத்தாச்சுங்க நம்ம கிட்ட. குட்டி போட்டுட்டே இருக்கு. அப்புறம் 14 லேட் ஆகுது. அப்புறம் நான் மடி 2-3 குட்டி வாங்கி விட்டுவேன். அதையும் ஓட்ட வச்சுக்கு வருக. அதனோட குட்டி இருக்குது. 2 குட்டி கொடுத்துட்டேன். 1 இருக்குது. இப்ப பால் இருக்குது. இன்னும் கூட 2 வாங்கி ஓட்ட வைக்கலாம். இது 2 நாள் தீனி போடலனாலும் கத்தாது. நல்லா எதை வச்சாலும் சாப்பிட்டு அமைதியா இருந்துச்சு. நல்ல ஆடு. நல்ல ஆடு. இது மாதிரி ஆடெல்லாம் கிடைக்காது. இதனோட குட்டிங்க எத்தனை பேர் புக் பண்ணிட்டு தான் இருக்கு. மிஷினோட இப்பதான் வாங்கி இருக்கிறேன். செகண்ட் ஹேண்டு மிஷின் செகண்ட் ஹேண்ட் இப்பதான் வாங்கி இருக்கிறேங்க. ஏன்னா கரண்ட் போக்குவரத்துல ஒன்றும் எனக்கு செட் ஆகல. அதனால இப்போ ஒன்று பிடிச்சிருக்கிறேன். தீனு வந்து கொஞ்சம் அரைச்சி போட்ட சேதம் இல்லை, ஜீரண சக்தி நல்லா இருக்கு. அதனால இப்போதான் மிஷின் வாங்கிட்டு வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின் நான் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அதுவும் சரியா ஓட்டலவியா சும்மா வச்சிருந்தான்ட்டு வாங்கிட்டு வரேன். ஓகே. இதுதான் சாணம். ஆமாங்க. இங்கேயும் அங்கேயும் இருக்குது. ஏன்னா செமந்து போட முடியாது. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் போட்டுருவீங்க. சரி, அங்கங்க போட்டு. ஐயா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மீசை எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க? மீசை வந்து அது இருக்குங்க, ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க அதை கட்டே பண்ணலைங்க. ஐயா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் மாடுதான் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. 40 வருஷமா வளர்த்திட்டு இருக்கிறேங்க. வியாபாரம் பண்றேன். மாடுக வாங்கி விற்பேன். அப்புறம் யாராவது தெரிஞ்சவங்க தான் வாங்கியும் கொடுப்பேன். சொந்தமா பிசினஸும் பண்றேன். மாடு பராமரிச்சுட்டு பால் கொஞ்சம் ஊத்திட்டு அப்படியே இருக்கிறேன். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? நானும் எப்படி இருந்தாலும் 10 மாடு 10 ஆடு வச்சிருப்பேங்க. இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். எவ்வளவு கம்மி பண்ணிருக்கீங்க? இப்போ ஒரு 5-6 மாடு இருக்குதுங்க. ஆடு ஒரு 2 இருக்குது. ஆடு 10, மாடு 10 வச்சுக்குவேன். இடம் நம்மளுக்கு சொந்த இடங்களா? என்ன இடம் இது? லீஸ் தானுங்க. அதாவது குத்தகைக்கு எடுத்து. 15 வருஷம் ஆச்சுன்னா எடுத்து. எவ்வளவு குத்தகைக்கு எடுத்தீங்க? இது 2 ஏக்கராவுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு பக்கமா வருங்க. 2 ஏக்கராவுக்கு 20 ரூபாய் பக்கம் வரும். ட்ரை லேண்ட் தான் இது ஃபுல்லாமே. இந்த கோட்ல இருந்து அந்த கோட்டு வரைக்கும். என்ன நீங்க விவசாயம் ஏதாவது பண்ணுவீங்களா? மாடு மேய்ச்சலுக்காக.
மேய்ச்சலுக்கு இடம் இல்லாம பாருங்க குத்தகைக்கு எடுத்து ஆமா மேய்க்கிற கூட மாடு நிலைமை. வந்து கொஞ்சம் மாதிரி மேய்ச்சல் வரணும். ஆ, ஒரு 1/2 மேய்ச்சல் வரணும். ஆ, அப்பதான் அதுக்கு வந்து ஆரோக்கியம், ஆ. நல்ல ஒரு பெனிஃபிட். ஓ. ஒரு மேவு இருக்குதோ இல்லையோ ஒரு 1/2 அப்படியே வரணும் அது. ஆ. அப்பதான் அதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட், ஆரோக்கியம் நல்லா கிடைக்கும். சரிங்க. ம். கட்டி வச்சுட்டே இருந்தா பலன் இல்லைங்கிறீங்க. அது அவ்வளவு இது இல்லை. இது நிறைய விஷயங்க இருக்குதுங்க. இன்னும் இங்க ஏரியா ஜனங்களுக்கு இது தெரியாது. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. இது நிறைய விஷயம் இருக்குது. மாடு வந்து ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த பொருள். சரிங்க. அதை நினைக்கிறது இல்லை, ம். தொழிலா நினைக்கிறாங்க. ம். இது தெய்வம், இது லாபத்தை எதிர்பார்க்க கூடாது மாட்டேன். ம். மாட்டை பொறுத்த அளவு லாபத்தை எதிர்பார்க்க கூடாது. இது வந்து பராமரிக்கணும், அதை திருப்தியை வச்சிருக்கணும். நாம எப்படி பஸ்ட்டை சாப்பிட்றோம், வெயிலான நெகிழுக்கு போறோம், மழை வந்தா குழப்பு, அது மாதிரி எல்லாம் அதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அந்த இதெல்லாம் அதுக்கு பண்ணணும். தெரியும் எல்லாத்துக்குமே. ஒரு நல்ல காரியத்துக்கெல்லாம் பசுதான் 3,300,000 தேவருக்கு சமம்னு இன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க. இது நான் லாபத்தை பார்த்துருந்து எப்பவோ நிறுத்தி இருக்கலாம். இது நான் ஒரு இன்ட்ரெஸ்டா பிரியமா வளர்த்துறேன். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வமா வளர்த்திட்டு இருக்கிறேன். வியாபாரம் பண்றேன். வர்றவங்களுக்கு அதை நம்பிக்கையா கொடுப்பேன். ஃபெயிலருங்கிறது இருக்காது. ஏதோ 100ல் 1 தான் வித்தியாசம் வரலாம். நம்ம கொடுத்தாச்சுன்னா ஃபெயிலர் வராது. இருக்கிறத சொல்லி கொடுப்போம். அந்த கேரண்டி இருக்குது நம்ம கிட்ட. வர்ற பார்ட்டியில அப்படி நம்பிக்கையா தான் வருவாங்க நம்ம கிட்ட. ஐயா, இப்போ மாடு வாங்குறது எப்படி பார்த்து வாங்கணும்? நீங்க வந்து மாடு விக்கிறேன்னு நீங்க. ஆமாங்க. வாங்குறவங்க, நீங்க விக்கிறவங்க வந்து உங்களை மீன் பண்ணி சொல்லல. நார்மலா நம்ம ஒரு பொருளை விக்கிறோம்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லி விற்போம். ஆமா. அப்ப வாங்குறவங்க எப்படி பார்த்து வாங்கணும் மாடு வாங்குறது? மாடுன்னா தனியா அவங்க போயிட்டு அதுக்கு உண்டானதை பார்க்கலாம். இல்ல ஒரு தெரிஞ்சவர புரோக்கரோ தெரிஞ்சவர நண்பரோ கூட்டிட்டு போனா அவர் அனுபவம் உள்ள ஆளா இருக்கணும். அனுபவம் இல்லாத ஆளை கூட்டிட்டு போய் வாங்கினா அது ஃபெயிலர். இப்ப பக்கத்துல அனுபவம் இல்லாத பையனை வியாபாரம் பண்ற அவனுக்கு அனுபவம் இல்ல, கூட்டிட்டு போய் 30,000-40,000 ரூபாய் போட்டுட்டாரு. அப்புறம் இப்ப நம்ம பக்கத்துல நம்மள அவங்க அண்ணாருக்கு நான் தான் 3 மாடு வாங்கி கொடுத்தேன். அவரே போய் அரைப்புறது 30,000-40,000 ரூபாய் லாஸ்ல ஓடுது அவரு. லாஸ் வாட்டி வருது, வேற கைக்கு மாத்தி விடுறேன். இப்ப நீங்க வாங்கி கொடுத்ததா இல்ல வேற ஒரு? இல்ல வேற ஒருத்தர். அவரு அனுபவம் இல்லாதவர். ஏன் உங்ககிட்ட கேட்டு வாங்கிருக்கலாம்? பக்கம்தான், நம்ம இன்ட்ரெஸ்ட் தானே. நான் வந்து ரொம்ப அது இது பண்ணிக்க மாட்டேன். அது வந்து ரொம்ப கம்பேர் பண்ணாதான் நான் யாருக்குமே பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நான் உண்டு, நம்ம வேலை உண்டு. ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்து ஃபெயிலர் ஆகக்கூடாது, பேரு கிடக்கூடாது. அது கரெக்டா இருக்கிறீங்க, கவனமா. பேரு கிடக்கூடாது. காசு வரும் போகு, காசுக்காக நிறைய பண்றாங்க. வியாபாரிகள்லாம் வந்து எப்படிங்கன்னா அது வாங்கி விற்கிறது லாபத்தை எதிர்பார்க்கறாங்க. நான் லாபத்தையும் எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல பெருசா. மனுஷனையும் பார்க்கணும். பேரு புகழும் தான் எப்பவும் நம்மளுக்கு நிலைக்கு. பணம் வரும் போகும், அது வரும் போயிரு. நான்ல நிறைய சொத்து வச்சிருந்தேன், இன்னைக்கு சொத்து இல்ல, திடீர்னு சொத்து சேரலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து அப்பப்ப சூழ்நிலைக்கு மாறும். சரிங்க. அதனால ஒரு நம்பிக்கையா நாணயமா பேச்சா இருக்கும். ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாலும் கூட 2 நாள் வரலையா, 4 நாள் 5 நாள் கூட பார்ப்பேன். நான் அவருக்கு ஒரு சூழ்நிலை. ஆமா. அப்புறம் அவர் வர முடியலன்னா கூட அவர் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவேன் எப்ப வந்தாலும். அந்த மாதிரிதான் நம்ம வியாபாரம் பண்றோம். சரி. அப்ப மாடு வாங்கும் போது என்னென்ன மாதிரி பார்த்து வாங்கணுங்க? ஒரு மாடு இருக்குது, இப்ப நான் வந்து நான் ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி பார்த்து வாங்கணுங்க? மாடு வந்து ஜாதி மாடு வந்து கொஞ்சம் பக்குவமா வச்சிருக்கோம். சரிங்க. இந்த கிராஸ் மாடுகள்லாம் கொஞ்சம் வெயிலுக்கு மழைக்கு தாங்கு, ஆனா பால் குறைவா தான் கறக்கு. ஜாதி மாடுகள்ல எச்சப்போ ஜெர்சியோ நல்ல சிந்து கிடைச்சாலும் கறக்கு. சிந்து கொஞ்சம் கிளைமேட்டுக்கு தாங்க, எல்லா கிளைமேட்டுக்கு தாங்குற வச்சிருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் இங்க வந்தது, கட் பண்ணிட்டாங்க. 20 லிட்டர் கறந்தது, அதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்புறம் இந்த எச்சப்பு ஜெர்சி இதெல்லாம் வருது. அது வந்து ஜாதியா, அதாவது அது கிளைமேட்டு. இப்ப இங்க தேரியாக்காரெல்லாம் வரும், இதெல்லாம் கருங்கல் பழைய மாடுங்க. நான் சொந்த யூஸ்க்கு வாங்கி இருக்கிறேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் விடாம வச்சிருக்கோம். பால் கறக்கு, எக்ஸ்மெண்ட் அதிகமா கொடுக்கணும், கறக்கு. நான் வந்து எக்ஸ்மெண்ட் கம்மி, எக்ஸ்மெண்ட் அளவா போட்டு அளவா கறந்துட்டு இருக்கு. இந்த கிராஸ் மாடுகள்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஈட்டுக்கு வரும். ஈட்டுக்கு வந்தா பால் குறையும். பால் கொஞ்சம் திக்னஸா இருக்கு, கொஞ்சம் கிளைமேட்டுக்கு தாங்க. இது வந்து நாம வெயிலுக்கு மழைக்கும் கொஞ்சம் விடாம வச்சிருக்கோம். ஆனா லாபம் இதுக்குதான் அதிக பால் கொடுக்கும். இது நிறைய பேர் இது தெரியறது இல்லை இங்க. அதாவது இது இந்த சின்னதுகளவே வளர்த்தி பழகிட்டாங்க.
சரிங்க. இதே மாதிரி சரவணம்பட்டியில் ஒருத்தர் யாருன்னு தெரியல, நான் அந்த சேனல்ல தான் பார்த்தேன். உங்க சேனல்ல தான் இருக்கலாம். ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேரும் வேலைக்கும் போறாங்க. 15 மாடு வச்சுக்கிறாங்க. 300 லிட்டர் 250 லிட்டர் பால் சப்ளை பண்றாங்க. அப்புறம் வெளி நாட்டுல வந்து ஒருத்தர் ஒரு செல்லுல பார்த்தேன். 100 மாடு வச்சிருக்காரு. ஒரே ஒருத்தர் தான் பாக்குறாரு. 100 மாடு கண்ணு. அது செல்லுல நான் பார்த்தேன். 60 மாடு, 30 காலக்கண்ணு, 30 பொட்டக்கண்ணு, இல்ல 20 25 மாடு இருக்கு கண்ணு குட்டிங்க, 40 ஒரு 100 உருப்படி. அவர் ஒருத்தரே தான் பாக்குறாரு. நான் அது எல்லாம் பார்த்தேன். அவர் பால் கறக்கிறதுல இருந்து மேயர் கொண்டு வந்து தனி காட்டுல இருந்து எல்லாமே ஒருத்தரே அதை பாக்குறாரு. ஆனா அது வந்து கொஞ்சம் மிஷினரிகள்லாம் இது பண்ணி செட் எல்லாம் வந்து ஆற்று அந்த அளவுக்கு இங்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. அது பண்ணி பாக்குறாங்க. அவையெல்லாம் அப்படித்தான். லேபர் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. ஏதோ சின்ன சின்ன மாட்டுகளை வாங்கிட்டு புடிச்சிட்டு என்னமோ புடிச்சிட்டு இழுக்கிறாங்க. அது வேஸ்ட். இப்போ மாடு வாங்கும்போது மடியில இருந்து இந்த சுழி சுத்தம் மடி நல்லா இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, மடி வந்து ஆடாம இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஆடுற மாடு சிலது கறக்கிறது இருக்குது. லைட்டா ஆடு நம்மளுதான் லைட் ஆடா 20 லிட்டர் கறக்கு மாடு. லைட்டா ரொம்ப ஆடக்கூடாது. லைட்டா ஆடலாம், ரொம்ப ஆடக்கூடாது. சும்மா லைட்டா ஆடலாம், ரொம்ப ஆடக்கூடாது. மடி ஆடாம இருந்தா நல்லது. காம்பெல்லாம் கொஞ்சம் விலாசமா இருக்கலாம். ரொம்ப சின்ன காம்பாகாது, ஒரு மாதிரியே இருக்கணும். மாடு வந்து தொட்டு எங்க தொட்டாலும் சாதுவா நிக்கணும். எங்க மடிக்குள்ள கை கறந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. மடிக்குள்ள எங்க கை வச்சாலும் மாடு வந்து அமைதியா நிக்கணும். மடி வந்து சாதுவா இருக்கணும். காம்பு கொஞ்சம் வீச்சா இருந்தா கறக்கறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. 4 ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டாம இருக்கணும். ஒரு அரை அடி கேப், கொஞ்சம் கம்மியா கேப் இருக்கும். இருந்ததுன்னா கறக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா. ரொம்ப சின்ன காம்பும் ஆகாது. அது வந்து சொரப்பு கம்மியா வரும். கொஞ்சம் ஒரு மாதிரி அதாவது சொரப்பு நல்லா வரும். ரொம்ப சின்ன காம்பெல்லாம் வாங்கிச்சுன்னா கறக்கறதுக்கு ஈஸிட்டு வாங்குவாங்க. அது சொரப்பு அவ்வளவு இதா வராது. நரம்பு வந்து அடிவகத்துல கொஞ்சம் கனமா இருக்கும். நரம்பு வந்து உருண்டையே நல்லா கனமா இருக்கும். சரிங்கய்யா. ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருந்தா நல்லதுதான். குறைஞ்சது 2 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுக்கு மேலதான் இருக்கும். 2 இன்ச்சுக்கு மேலதான் இருக்கும். கீழே இருக்கக்கூடாது கனம். அது இருந்த அளவுக்கு பால் ஓரளவுக்கு கறக்கு மாடு. பால் நரம்பு நல்லா இருக்கும். அதுலயே சின்ன சின்ன நரம்பா இருக்கிறது கொஞ்சம் பால் ஏறி வராது. மாடு வந்து பின்னாடி கொஞ்சம் அகலமா இருக்கலாம், முன்னாடி கொஞ்சம் அகலம் கம்மியா இருந்தாலும் தப்பு இல்லை. அப்படி பார்த்து சுழி கிளி எல்லாம் கொஞ்சம் பார்க்க. கிழக்கெல்லாம் சுழி பாக்குறது இல்லைங்க. இங்க நம்ம லோக்கல் எல்லாம் சுழி பாக்குறாங்க. அதனால இங்க சுழி பாத்துக்கலாம். இப்போ அந்த 6 மாடுகளையும் கறவையில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க வச்சுக்குவேன், அதாவது சினையெல்லாம் இருக்கும்போது நான் வித்துருவேங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமா. இப்ப இந்த மாடை வந்து ஒரு 9 மாசம் கறவை தன்மையில இருக்கும். அந்த 9 மாசம் கழிச்சு அது கொடுத்துருவீங்களா? 9 மாசங்கிறது இல்ல, அதுக்கும் ஒரு 2 மாசம் முதல்லயே கூட ரொம்ப வேடித்தி வந்து கேட்டா அப்புறம் கொடுத்து ஆகணும். எனக்கு இதே தான் வேணும்பாங்க. சரி நாம கூட ஒண்ணு பார்த்து வாங்கிக்கலாம், ஆசைப்படுறாங்கன்ட்டு கொடுத்துருவேன். என்ன ரேட்டு கொடுப்பீங்க? அது மாட்டை போல ரேட்டு தான். பாரு, நானு இங்க சீனாபுரம் போவேங்க. சரிங்க, மாடு வாங்குறதுக்கு. ஆமா, இப்ப நான் ஈரோடு கருங்கல்பாளையம் அந்த பக்கம் இங்க புளியம்பட்டி எல்லாம் போயிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் மாடு வரத்து கம்மி ஆயிடுச்சு. வளர்ப்பு கம்மி ஆயிடுச்சு, வரத்தும் கம்மி ஆயிடுச்சு. சந்தையில எல்லாம் வளர்ப்பு கம்மி. ஊருக்குள்ளேயே அதிகமா சுத்த முடியறது இல்லை. என்னால உடம்பு சரியில்லை, சுத்த முடியறது இல்லை. நான் வந்து அனுபவம், சந்தையில வந்து எல்லாரும் வாங்கி ஜெயிக்க முடியாது. சந்தையில வந்து அதே சந்தைங்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு இது வராது. பேச்சு திறமை அது இதெல்லாம் வராது. நாம கணிப்பில் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அது நம்ம திறமை கணிப்பில் வச்சுதான் அதை கண்டுபிடிக்கணும். நான் கருங்கல்பாளையம் அங்கெல்லாம் நம்ம ரொம்ப காலமா போயிட்டு வந்துருக்கோம். எல்லாம் கொஞ்சம் பழக்கம் இருக்குது. நம்ம திறமைய பார்த்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இந்த மாடு இப்படி கறக்கு அப்படிங்கறத வச்சு வாங்கிட்டு வர வேண்டியது. அப்படி வாங்கிட்டு வர மாடுகள் தான் இதெல்லாம். ஆமா. ஊருக்குள்ள ஏதோ ஒன்னா போய் வாங்குவேன். பெருசா வாங்க மாட்டேன். எனக்கு கறவை வேணும், சென்னையெல்லாம் வாங்க மாட்டேன். பாக்குறக்கு ஆள் இல்லைன்னா ஒருத்தன் தான். நான் என்னதான் உடம்பு சரியில்லைன்னாலும் நான் தான் பார்த்தாகும். இப்ப செட் எல்லாம் எப்படிங்க அமைச்சிருக்கீங்க? நான் சிம்பிளா தான் போட்டிருக்கிறேனுங்க. பாருங்க, ஒரு 10-30 அடி நீளம் வருமோ, ஒரு 10-14 அடி. முதல்ல எல்லாம் 10 அடி நீளம் வச்சா அது பத்துறது இல்லை. 16 அடி வைக்கணும், 15 அடி உள்கூடு வச்சுட்டா மாடு கொஞ்சம் விஸ்தாரணம், நாம விஸ்தாரணமா போயிட்டு வரலாம். அப்புறம் சார், மாட்டுகளுக்கு வந்து இன்னொன்னு என்னங்கன்னா, இந்த உனி வரக்கூடாது. சரிங்க, அதுக்கு என்ன பண்றது? உனி வராம இருக்கிறதுக்கு, பரவாம இருக்கிறதுக்கு வந்து பக்கத்துல கல்லுக்கு குட்டு இருக்கக்கூடாது, கல்லு காடிக்கு சேர்த்துக்கூடாது. ஒன்னா சிமெண்ட் காடி போடும். அப்படியே அது மாடு உனியோட ஒண்ணு நாம கொண்டு வந்துட்டாலும் அதை தனியா வச்சு அதை கிளீன் பண்ணிட்டு இதுக்குள்ள கொண்டு வரோம். இல்லாட்டி பரவிடும். ஆமா, அது பரவச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மாட்டினோட உயிர் கொல்லியே உனிதான்.
ரத்தத்தை உறிஞ்சிட்டே ஆமா, இருக்கும். அது எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணிரு. ஆ, மாட்டுக்கு காய்ச்சல் வரும், உள்காய்ச்சல் இருக்கு, ரொம்ப நாளைக்கு தெரியாது, ஆ, பின்னாடி பாய்ச்சல். ஏன்னா பிளட்ட பூரா உறிஞ்சிரு. ஆ. நான் பயாலஜி தான், அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th தான் முடிச்சிருக்கிறேன். 10th ஆனா பயாலஜி தெரியும். 1 இயர் படிச்சிருக்கிறேன். ஓ +1ல. ஆமா, ஆ, இல்லைங்க 10th வந்தது. 10th. ஓ 10th சரிங்க. எனக்கு வந்து அன்னைக்கு வந்து தாவரையியல், மனிதியல் தான் வந்தது, பிராணியியல் வரல. ஆ, இன்னும் நான் பிராணி ரொம்ப பார்த்திருவேன். ஆ. அது வந்து 2 சப்ஜெக்ட் தான் வந்தது ஓ. எனக்கு. தாவரையியல், மனிதியல், இந்த 2 தான் வந்தது, பிராணியியல் வரல. வந்துருந்துச்சுன்னா அதையும் இன்னும் எனக்கு கொஞ்சம் பாத்துருக்கலாம். நல்லா இருந்தது. இப்ப சரி. எங்கோட படிச்சு 3 பேர் டாக்டர் தான். நீங்களும் ஆயிருக்கலாம். நம்மளுக்கு மிலிட்டரியிலும் கூட ஆஃபர் வந்தது. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்கல்ல. ஆமா, NCC எல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் 2 வருஷம். ஆ. அதனால எனக்கு அப்பவே இது மிலிட்டரியிலும் கூட எனக்கு செலக்ஷன் ஆச்சு. பசங்க சேரல. ஓ. ஒரு ஸ்கூலுக்கு இத்தனை பசங்கிறது கேட்டாங்க. பசங்க சேராதனால, இல்லைன்னா என்ன மிலிட்டரி போயிருப்பாங்க. போயிருப்பீங்க. பாருங்க, மாடு வளர்க்கறது உங்களை நான் பேட்டி எடுத்திருக்க முடியாது. போயிருந்தீங்கன்னா இருந்தாலும் அதுக்கு உண்டானது வந்திருக்கு. ஐயா 2 ஏக்கர் குத்தகை நிலத்துல எவ்வளவு சொன்னீங்க வருஷத்துக்கு? அதுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு பக்கமா வருதுங்க. ட்ரை லேண்டு தான். இது சிட்டிக்கு பக்கமா இருக்குது. வருஷத்துக்கு 20,000. ஆமாங்க, சிட்டிக்கு பக்கமா இருக்குது. அதனால சரின்ட்டு ஏதோ 15 வருஷமாச்சு அப்படியே இருந்துட்டு இருக்குது. அது இப்ப யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி ஒரு தண்ணி வசதி உள்ள ஒரு பூமியா பாத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. தண்ணி இருந்ததுன்னா மாட்டுக்கு மேவு செலவு இல்லை. இது மேவு நான் விலைக்கு வாங்க வேண்டியதா இருக்குதுங்க. இது மேய்ச்சலுக்கு இது ஆகுது. தண்ணி வசதி இல்லை, ட்ரை லேண்டு. அதனால தீனெல்லாம் கொஞ்சம் விலைக்கு வாங்க வேண்டியதா இருக்குது. அதனால தீனு செலவு கம்மியாயிக்கணும், தண்ணி செலவும் கம்மியாக்கிங்கன்னா. தண்ணியில இருந்து எல்லாமே காசு தான். எனக்கு தண்ணி காசு தான், தீனு காசு தான், எல்லாமே காசு தான். எவ்வளவு லிட்டர் பால் வந்து எடுக்கிறீங்க? பால் அது ஒரே மாதிரி கறக்கிறது இல்லைங்க. இல்ல எல்லாம் கறவையில் இருக்குங்களா? ஆமா, எல்லாம் கறவுது, எல்லாம் கறவு. நான் செனையெல்லாம் வளர்த்துறது இல்லைங்க. ஏதாவது ஒண்ணு தப்பி தவிர்த்த வைப்பேன். செனை அதிகமா வச்சுக்க மாட்டேன். மாத்திருவேன். ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச மாடு ஒரு 4 மாடு 3 மாடு கறந்துட்டு இருக்கு. பால் குறையில மாத்திருவாதிய. பால் ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் வரையிலையோ இல்லையோ ஒரு நம்ம தெரிஞ்சு வந்து இந்த மாடை தான் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நல்ல ரேட்டும் குடிக்கல. அப்புறம் அதை ஒண்ணு கொடுத்துட்டு எப்போ 2 3 4 மாடு சொந்தத்துக்கு வச்சுக்கோ, 2 3 வியாபாரத்துக்கு. இப்ப கம்மிங்க, 10 மாட்டு கம்மி இல்லாம இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால இந்த 2 மாசமா கொஞ்சம் கம்மி பண்ணி இருக்கிறேன். இப்ப எவ்வளவு லிட்டர் எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு பாலுங்களா? இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து இப்போ ஒரு 5 மாடு கறக்குறேன்னு வைங்க. 5 மாட்டுக்கு எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு 40 படி வருங்க. 40 ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 40 45 படி வரும். ஏன்னா நான் கொள்முதல் கம்மியா போடுறேன். இன்னும் கொஞ்சம் கொடுத்தேன்னா இன்னும் 20 லிட்டர் வரும் மாடு. இதெல்லாம் பாருங்க, நீங்களும் எத்தனையோ பண்ண பாத்துருக்கிறீங்க. மாட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது வியாபாரத்துக்கு வந்தது அது 2. சரிங்க. இது 4 சொந்தத்துக்கு வச்சிருந்தேன். ஒண்ணு வந்து கொஞ்சம் சரியில்லைன்ட்டு கொடுத்துட்டேன். அது வந்து நல்ல பீரியடு தான். அது கொஞ்சம் செட் ஆகலன்ட்டு அதை கொடுத்து 3 இருக்குது. ஓகே ஐயா, இப்போ எப்படி நீங்க டைரக்ட் சப்ளையா இல்ல சொசைட்டிக்கு ஏதாவது? இல்ல, சொசைட்டிக்கு பெருசா போக மாட்டேன். மிச்சம் இருந்தா தானே. வீட்டுகளுக்கு எனக்கு ரொம்ப காலத்து அனுபவம். நான் வீட்டுக்கு வந்து 40 வருஷமா பால் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். டைரக்டா நீங்களே போய் கொடுப்பீங்களா? ஆமா, நானே போனா அப்படியே கொடுத்துட்டு வந்துருவேன். வண்டி இருக்குது? வண்டி டிவிஎஸ்ல எக்ஸல்ல போனோம்னா கொடுத்துட்டு வந்துருவேன். அப்போ வீட்டுகளுக்கு கொடுக்கும்போது 1 லிட்டர் எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குதுங்க? இல்ல, 1 லிட்டர் வந்து நான் எல்லாத்தோட 2 ரூபாய் கம்மியா தான் கொடுப்பேன். எல்லாம் 50 ஊத்துனாங்க, நான் 48க்கு தான் ஊத்துனேன். இப்ப எல்லாம் கொஞ்சம் 55 60 பண்ணிட்டாங்க. நான் ஒரு 54. வேற வழி இல்ல. மாசம் சொல்லி இருக்கிறேன். வேற வழி இல்ல. கஷ்டம்தான். 70 ரூபாய்க்கு ஊத்தணும் பால். ஆனா நாம வந்து அதுலயே வந்து கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையா வசதி இல்லாதவங்களுக்கு 5 ரூபாய் மடி கம்மியா ஊத்துவேன். ஒரு மனசாட்சிக்கு உட்பட்டு பண்றீங்க. அதுல நான் ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்தேன். ஏதோ குழந்தைங்க இருக்கிறவையோ வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா பால் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்தேன். யாரும் வரல, தெரியல அவங்களுக்கு. ஆமா, கொடுங்க, நம்மளதுல சொல்லுங்க, நிறைய பேர் வருவாங்க. இல்ல, நான் வந்து ஒரு சின்ன வசதியே சுத்தமா இல்ல, குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயா கூட கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்தேன். அது வரல யாரு. அப்புறம் இந்த மஸ்டல்ல இருந்து ஆஸ்பத்திரியில குழந்தை வரதா நம்ம ஒருத்தர் வருவாங்க பாலுக்கு. அது வந்து அதுக்கு வந்து இந்த அப்பவே குட்டி போட்ட பாலெல்லாம் கொடுக்க கூடாது. ஒரு நார்மலா கெட்டி கம்மியா இருக்கிற பாலா அந்த குழந்தைக்கு கொடுக்கணும், பிறந்த குழந்தைக்கு கொடுக்கணும். இங்க ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆச்சுன்னா இப்ப நம்ம ஒருத்தர் வந்து வாங்குவாங்க. நான் கடைக்கு பால் ஊத்திட்டு இருப்பேன், அப்ப வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க. அப்போ ஏன்னா இதை வச்சு இன்னும் 4 பேர் பாப்பாங்க. இது இன்னும் சொல்லிக்கிற விவசாயிகளுக்கு வந்துங்க, இந்த மாடு வளர்ப்புகளுக்கு நல்ல பெரிய மாடா பால் 20 லிட்டர் 25 லிட்டருக்கு இருக்கிற மாட்டை வாங்கி வளர்த்து சொல்லுங்க. உங்க இது கன்சல்டிங்ல சின்ன சின்ன மாட்டு வச்சு அது வருமானம் கம்மிங்க. என்ன, அது கொஞ்சம் வெயிலுக்கு தாங்குது, கொஞ்சம் வெயிலுக்கு மழைக்கு தாங்காது. அது கொஞ்சம் பக்கமா வச்சா லாபம் இருக்குது. ஜனங்க புரிய மாட்டேங்கிறாங்க. வந்து எங்க ஏரியால வந்து 25 ரூபாயில தான் மாடு கேக்குறாங்க.
அதே வத்த மாடு 70 ரூபாய்க்கு விக்குது சீனாபுரத்துல. வத்த மாடு 70 ரூபாய்க்கு விக்குது, 75 90 வரைக்கும் விக்குது. அவன் 1.5 லட்சத்துக்கு வளர்த்துக்கு விக்கிறான். இப்ப நம்ம ஆளுங்க 25க்கு வாங்கி 35 40க்கு விக்கிறாங்க. அதுல என்ன லாபம் இருக்குது? உழைப்பு கம்மியா, உழைப்பு இருக்குது. உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் கொஞ்சம் வேணும். அதனால நல்ல பிரீடா வாங்கி அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோயில்னு இருந்தா அது பூசாரி நல்லா இருந்தா தான் அந்த கோயில் நல்லா இருக்கு. அது மாதிரி நல்ல ஆளா கூட கூட்டிட்டு போய் நல்ல மாடா வாங்கணும். மெயின் அதுதான். குடும்பம் இருக்குதுன்னா அது ஆண் பெண்ணு 2 பேரும் நல்லா இருந்தா தானே குடும்பம் நல்லா இருக்கு. ஒண்ணு சரியில்லைன்னா அப்புறம் அது அப்படித்தானே. அது மாதிரி இது எல்லாம் ஒண்ணுதான். குடும்பம், உலகம், நடப்பு எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே கேரக்டர் தான். அது வந்து அவருடைய அமைச்சுக்கணும். மாடு வாங்க போறோம்னா நல்ல ஆளா கூட்டிட்டு போய் அனுபவமா திறமையுள்ள ஆளை கூட்டிட்டு போய் அவருக்கு செலவு பண்ணியாவது வாங்கினா அவர் அந்த பெனிஃபிட் வாங்கி கொடுத்துருவாரு. குறையில்லாம வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். லாபமும் கிடைக்கும். ஐயா போக ஆடு வச்சிருக்கீங்க வெள்ளாடு. ஆமாங்க. இது எப்படி கறி கொடுத்துருவீங்களா? இல்ல முடிஞ்ச அளவு கறி கொடுக்க மாட்டேன். வளர்ப்புக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா வாங்கிக்குவாங்க. அங்க வளர்ப்புக்கு புக் பண்ணுவாங்க முதல்லயே. நான் இப்ப கொஞ்சம் உடம்பு சரினால கம்மி பண்ணி, அதாவது மாடு வச்சிருக்கிறேன், ஆடு ஒரு 2 வச்சுக்கோணும், 2 3. அது வந்து ஒரு சைடு பிசினஸ். நம்ம கஷ்டமா காசு இல்லைங்கல ஒரு 2 கொடுக்கலாம். அது ஒரு இது. அது பெருசா நம்மளுக்கு வேலை இல்லை. மாட்டுக்கு போடுறத அதை போட்டுட்டு அப்படியே வச்சுக்கலாம். அது நல்ல லாபம். மாட்டை விட ஆட்டுல செலவு கம்மி, லாபம் இருக்குது. இது மாடு வச்சுக்கிற சைடுல 2 வச்சுக்கலாம். வச்சுட்டா அது வந்து அப்போ ஒரு மாடு வாங்குறதுக்கு பணம் பத்தல, ஏன் வாங்கணும்? நம்ம 2 குட்டியை வித்து வாங்கிக்கலாமே. அந்த மாதிரி அது எப்ப வேணாலும் காசு ஆயிக்கு. கண்டிப்பாங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒரு வராத செலவு வந்தது, ஒரு 2 குட்டியை வித்துக்கலாம். மாட்டை திடீர்னு விற்க முடியாது. அந்த ஸ்டேஜுக்கு தான் மாட்டை விற்க முடியுது. நான் வியாபாரம் பண்றதுனால வித்துக்கிறேன். வளர்த்துறவே எப்படி விற்க முடியாது. அப்படி. ஐயா, இந்த மாட்டினுடைய சாணங்கள்லாம் என்ன வித்துருவீங்களா? ஆமாங்க. எனக்கு எனக்கு மாடு மேய்ச்சல் கட்டுறதுனால அந்த சாணம் போடுறது அதே எனக்கு எருவு போகுது. தேவையில்லை. தண்ணி பாய்ச்சலா இருந்தா போடல. தண்ணி பாய்ச்சல் இல்லாதனால தேவையில்லை. சாணம் வந்து நான் வித்துருவேன். என்ன விலைக்கு? ஒரு டிராக்டர் வந்து முதல்ல 2 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்பத்த கண்டிஷன் 3.5 கொடுக்குறாங்க. 3500 ரூபா ஒரு டிராக்டர் வச்சுக்கிறாங்க. ஆனா எருவு சுத்தமா வித்து போடணும். நம்ம வந்து மண்ணோ இல்ல தட்டோ அது குப்பை இதெல்லாம் போடக்கூடாது. நீட்டா இருக்கணும். நம்ம எருவுன்னு எல்லாருமே விரும்பி வலிச்சுக்கிறாங்க. சரிங்க. குறை சொல்ற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன். அப்படியே சந்தனக்கடத்தல் வீரப்ப மாதிரியே இருக்கு. இன்னும் பெருசா இருந்ததுங்க, கொஞ்சம் சிறுசாயிருச்சு. கொஞ்சம் முறுக்குங்க, ஒரு முறுக்குங்க சும்மா அப்படியே. இல்ல நம்மளுக்கு வெளியில சந்தையில எல்லாம் பேரே வீரப்பன் தான். மனோகரன்னு யாருக்கும் தெரியாது. வெளியெல்லாம் வீரப்பனை தான் கூப்பிடுவாங்க. மனோகரன்னு தெரியாது. நீங்க ஒரு சந்தன கடத்தல் வீரப்பனுடைய தீவிர ரசிகர். நீங்க கண்டிப்பா ரசிகர் தான். அவரை பார்த்துதான் நீங்க அவருடைய திறமையை வச்சுதான் நான் பாராட்டுறேன். வேற ஒண்ணு, திறமையுள்ள மனுஷன். அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து அவரை மாத்தி சிக்க வச்சிருச்சு. அவர் ஒரு திறமையான மனுஷன். கண்டிப்பாங்க. அவர் வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது. அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அவளை ஒன் பை ஒன்னா தப்புக்கு மேல தப்பாகி போச்சு. இல்லாட்டி அவர் ஒரு வந்து இன்னைக்கு விஜய் எப்படி ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு மரியாதையான முதலமைச்சர் ஆயிட்டாரு, யாருமே நினைக்கல. ஆனா அவருடைய வாய்ப்பு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அவர் வந்து டைரக்டா வந்துருவாரு. கண்டிப்பா வந்துருவாரு. ஏன்னா அவரு அந்த நாட்டை ஆளக்கூடிய இது வந்து ஆளு வச்சு ஆளுவாங்க. அவர் ஒருத்தரே ஆளுவார். அவருக்கு அந்த திறமை இருக்குது. ஆனா அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து தப்பான வழியே எல்லாம் சிக்க வச்சிருச்சு. சிக்க வச்சு 20 வருஷம் ஆயிருக்குங்களா? 20-25 வருஷம் ஆச்சு அவர் இறந்து. ஆமாங்க. சரிங்கய்யா, உங்களுடைய பொன்னான நேரத்துல மதிய வேலையில வாய்ப்பு கொடுத்து பல தகவல் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லணும். நாம என்னமோ வந்துட்டாரு பேட்டி எடுத்தேன் கூடாது. அந்த டைம் ஒத்து வந்து கண்டிப்பாங்க சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமாங்க. சரிங்க, நன்றிங்க. இந்த காணொலியில ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரை வந்து குத்தகைக்கு எடுத்து அந்த குத்தகைக்கு மாடுகளை வந்து மேய்க்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்காரு. அங்க எந்த ஒரு விளைச்சலோ எதுவுமே கிடையாது. மசால் புல்லு கூட வெளியே வாங்கிதான் மாடுகளுக்கு போட்டுட்டு இருக்காரு. வியாபாரமும் பண்ணிட்டு வெள்ளாடுகளையும் வளர்த்து தன்னுடைய இந்த ஒரு 40 ஆண்டுகள் வாழ்க்கையை வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு இடத்துல, குத்தகை நிலத்துல தன்னுடைய பணிகளை மேற்கொண்டுட்டு பால் சப்ளையும் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டு இருந்திருக்காரு. உங்களுடைய வயசு எவ்வளவுங்க? கேட்க மறந்துட்டேன். ஆனா வயசானு கரெக்டா இல்லைங்க. ஒரு 68 இருக்கலாம். 68 வயதுல நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எவ்வளவு ஒரு மாதத்துக்கு? குடும்ப செலவு செஞ்சுட்டு வரோம். நான் அது கணக்கு பாக்குறதுல குடும்ப செலவு செஞ்சுட்டு வரோம். செலவு நான் வந்து சிக்கனமா தான் பண்ணுவேன். பெருசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன். தொடர்ந்து நம்ம சிவாரண்டியை பாருங்க.
ஒரு தொழில் எப்படி பண்றது, அந்த தொழில்ல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபார்மரையும் சந்திச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தகவலை சேகரிச்சு உங்களுக்கு வழங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்க, நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் பல தகவல்கள் பல ஃபார்மர்ஸை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுக்குறேன். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவன். நன்றி, வணக்கம்.